الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا اما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اطيعوا الله واطيعوا الرسول واولي الامر منكم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين آمنا بالله صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واغفر عقدتنا من لساننا ويفقه اقوالنا وافعالنا واعمالنا ويرتجانا من دارين ربي يسر ولا توسل وتقي بالخير ونصرك في سعاده سبحانك لا علم لنا الا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وفخار المتقين الله يا غالي لا خالق إلا الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தங்குதடையின்றி கொடுத்து நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற வல்லை இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனது அன்பும் அவனது அலப்பரும் கருணையும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீகள் தபூத்தாபீகள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இன்று போல் இன்றும் பலனுள்ள மழையைப் போல பொழிந்து கொண்டிருக்கட்டுமாக. கணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாத கூட ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை கடுகளவானும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். அதற்குரிய கூலியை கொடுத்தே தீருவான். அந்த கூலி நன்மையோ தீமையோ அனுபவித்தே தீர வேண்டும் என்ற பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகிலும் இன்புற்று வெற்றி பெற்று வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு வல்ல இறைவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள்புரிய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து எனது சலாத்தை தங்களுக்கு காணிக்கையாக்கி ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. என் அன்பிற்குரியவர்களே, உலகத்தை அல்லாஹ் படைத்து இந்த உலகத்திலே நம்மளை படைத்து நம்மளிலே 900 வருடத்துக்கு மேல் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களும் உண்டு. 700 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தவர்களும் உண்டு. 500-400 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் வாழ்ந்தது உண்மையா என்றால் உண்மைதான். ஏன் என்று கேட்டால் அவர்கள் இல்லை என்றால் என்ன செய்திருக்க முடியாது. நாம் இந்த உலகத்தை பார்த்திருக்க முடியாது. அதே நேரத்திலே இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம்
நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் என்ன தெரியுமா? நம்முடைய அதிகமான வேலைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுள் என்ன தெரியுமா? பயண சித்தி ஒரு சபையை 60-70க்கு மத்தியில் நம்முடைய அதிகமான வேலைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் 60-70க்கு மத்தியிலே. அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் மிக மிக கம்மியானவர்கள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம் பிரகாரம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை இருக்குகிறதா என்று எண்ணி பார்க்கிற பொழுது, அன்புக்குரிய அனைவரும் மக்களே, 60-70க்கு மத்தியிலே உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்கள் அதிகம் என்று அல்லாஹ் சொன்னார். ஆனால் அது கம்மியாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த வழியிலே உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது தெரியுமா? ஏன் பட்டிருக்கிறது தெரியுமா? 30 வயசு, 40 வயசு, 50 வயது, இதற்குள்ளே 60% பேர்கள் உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 60-70க்கு மத்தியிலே உலகத்தில் வாழ்ந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்கள் 30% பேர்களை குறிப்பிடலாம். மூலமுண்டான மீதமுண்டான 10% பேர்கள் தான் 70க்கு மேலே உலகத்தில் வேறுவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னது பொய்யா? எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் சொன்னது பொய்யா? நீங்கள் உலகத்தில் 60-70க்கு மத்தியிலே வாழ்க்கையை முடிவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அது பொய்யா என்றால் 100க்கு 100 பொய்யில்லை. அப்புறம் 30-லேயும் 40-லேயும் 50-லேயும் ஏன் உலகம் நம்மளை பிரிக்கிறது? அல்லாஹ் 60-70க்கு மத்தியிலே என்று சொன்னான் அல்லவா? அதுவும் உண்மை. நமக்கு முன்பு 950 ஆண்டு காலங்கள், 700-800 ஆண்டு காலங்கள், 500-600-400 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா? அதுவும் உண்மை. ஆனால் அல்லாஹ் சொன்ன உண்மை எதன் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது தெரியுமா? ஒருவர் 900 ஆண்டு காலங்கள் வாழுகிறார், ஒருவர் 700-800 ஆண்டு காலங்கள் வாழுகிறார், ஒருவர் 300-400 ஆண்டு காலங்கள் வாழுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் 60-70க்கு மத்தியிலே என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு மாற்றமாக இன்று நடக்குகிறதே, 30-லேயும் 40-லேயும் 50-லேயும் உலகத்தை விட்டு பிரிந்து போகிறோமே. அல்லாஹ் சொன்னது உண்மையா அல்லது நடக்கக்கூடியது வேறு எதன் மூலமாக நடக்குகிறதா என்று எண்ணி பார்த்தோமையானால் 900-ஐயும் அவருடைய செயல்பாடை கொண்டு அல்லாஹ் நிர்ணயிக்கிறார். செயல்பாடு நன்றாக இருந்தால் 900, இல்லை என்றால் 900 9 வயதாக கூட மாட்டோம். 70 என்று வாழ்ந்தார்களே, அவர்களுடைய செயல்பாடு நன்றாக இருந்தால் 700, இல்லை என்றால் 70 கூட ஆகும். 600 என்று வாழ்ந்தார்களே, அவர்களுடைய செயல்பாடு அல்லாஹ்வுக்கு உகந்ததாக இருந்தால் 600, இல்லை என்றால் 60 கூட மாறும். அதே நிலைதான் இப்பொழுது நமக்கு சொல்லப்பட்ட ஆயுள் என்னங்க? 60-70க்கு மத்தியே. ஆனால் இன்று எப்ப மௌத்து வருது? 30-40-50. இதில் எல்லாம் இஸ்ராயல் விரட்டி வருகிறார்கள். காரணம், அல்லாஹ் சொன்னது உண்மை. 60-70க்கு யார் இருப்பார் தெரியுமா? 60-70க்கு யார் இருப்பார் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர் 60-70க்கு மத்தியிலே வாழுவார். அல்லாஹ்வை மிக பயந்து வாழக்கூடியவர் 70க்கு மேலே வாழுவார். அல்லாஹ்வுடைய பயம் மிக அதிகமும் இல்லை, அல்லாஹ்வுடைய பயமே இல்லை. பணம் போன போக்கிலேதான் வாழ வேண்டும் யார் வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய ஆயுள் 30-40-50 தான். எதன் மூலமாக ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது? நம்மளுடைய நடைமுறையின் மூலமாக ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு வாழ்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? வேற ஒன்றுமே இல்லைங்க. அதாவது
அல்லாஹ் எதை வெறுத்தானோ, எது நம்மளுடைய உடம்புக்கு கெடுதி என்று சொன்னானோ, உதாரணமாக சொல்ற சிகரெட், இதை குடிக்காமலேயே எல்லாரும் குடிக்கிறோம். சாராயம், இதை குடிக்காமலேயே எல்லாரும் குடிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விபச்சாரம், இதை செய்யாமலேயே எல்லாரும் செய்கின்றோம். எப்படி செய்கின்றோம், எப்படி குடிக்கிறோம் என்று கேட்கிறீர்களா? நன்றுக்குரிய அருமை நமக்கு. அதாவது நான் சிலருக்கு குடிக்காவிட்டாலும் கூட குடிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை தகப்பன் பிள்ளையை தடுக்க முடிகிறதா? பிள்ளை தகப்பனை தடுக்க முடிகிறதா? அதே மாதிரி சாராயம் குடிக்க குடிக்காவிட்டாலும் கூட குடிக்கக்கூடியவர்களோடு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எப்படி தெரியுமா? அவர்கள் வீட்டிலே அத்தா குடிப்பாரு, மகன் குடிக்காமல் இருப்பார். மகன் குடிப்பாரு, அத்தா வேடிக்கை பார்ப்பார். அவருடைய வாழையிலே இருந்து வரக்கூடிய அந்த வாழை அத்தாவுக்கு அடிக்க மாட்டேங்கிறதா? அத்தாவுடைய வாழையிலே இருந்து வரக்கூடிய வாழை மகனுக்கு அடிக்க மாட்டேங்கிறாரா? எண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்காத வாயை விபச்சாரம். அன்புக்குரியவர்களே, விபச்சாரம் செய்யாமல் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் வேறு, அதனுடைய வாழை யாருக்கு படிக்கப் போவது கிடையாது. அதே நேரத்தில் இருக்க புரிவானுங்க அரைகுறையான ஆடையோடு ஆடக்கூடியவர்கள் தீர்வில் எத்தனை பேர்கள் பார்க்கிறோமா இல்லையா? யார் பார்க்காம இருக்க தீர்வு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், கண்ணினால் விபச்சாரம் செய்யாது, காதினால் விபச்சாரம் செய்யாது. கண்ணினால் விபச்சாரம் செய்யாது, காதினால் விபச்சாரம் செய்யாது, உன் கல்வினால் விபச்சாரம் செய்யாது. அவற்றின் மூலமாக அந்நிய பெண்ணை செய்வதுதான் விபச்சாரம் என்று நினைக்காதே. கண்ணினால் விபச்சாரம் இருக்கிறது, காதினால் விபச்சாரம் இருக்கிறது, கல்வியால் விபச்சாரம் இருக்கிறது. அதற்குண்டான பாவம் இதற்கும் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தானா இல்லையா? அது நம்ம வீட்டுகளில் நடந்துதான் நடக்கலையா? அப்படி எப்படி நம்மளுடைய ஆயுள் 30 ஆகாமல் 40 ஆகாமல் 50 ஆகாமல் 60 ஆகாமல் 70 ஆகாமல் எண்ணி பாருங்கள். நண்பர்களுடையவர்கள். அடுத்தபடியாக அல்லாஹ் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னான், எதையெல்லாம் சாப்பிட்டால் உடம்புக்கு கெடுதி என்று சொன்னானோ அந்த சாப்பாடெல்லாம் இன்னைக்கு அது இல்லாமல் பெரிய மனுஷராக இருக்க முடியவில்லை, சின்ன மனுஷராக இருக்க முடியும். எதுவெல்லாம் உடம்பை கெடுக்குமோ, எதுவெல்லாம் உடலை கெடுக்குமோ, எதுவெல்லாம் உடலை உண்டான உறுப்புகளை கெடுக்குமோ அதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியவில்லை. இறுதியாக உள்ள புறாக்களே போடுறான். என்ன போடுறான்? இதை சாப்பிடுவது நாள் கெடுதி, இதில் இவ்வளவு நன்றி கலக்கப்பட்டிருக்கிறது. சரி, சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறாங்க, நம்மளால் நம்ம சாப்பிடாம இருக்குமா? அப்போ உடம்பு உயிரும் விடாமல் என்ன செய்யும்? இதைத்தான் விட்டுருங்க, இதைத்தான் விட்டுருங்க. எல்லா மற்றவர்களுக்கு நல்லதை என்னன்னு சொன்னா, நல்லதை செய்யன்னு சொன்னா, நலவின்பால் போன்னு சொன்னா, நம்ம எந்த நல்லதை இருக்கிறோம்? நம்ம எந்த நல்லதை செய்கிறோம்? எந்த நலமான காரியத்தின்பால் போகிறோம்? எண்ணி பாருங்கள். நாம் எதை நினைக்கிறோமோ அதை செய்யணும். இல்லை என்றால் யாராக இருக்காங்க அல்லா மனுஷன் போகிறவங்களால அவனை பணி வாங்குவோம். இது யார் செய்யற? காபி செய்யற, முனாபிக்கு செய்யற, முஸ்லிக்கு செய்யற. யார் செய்கிறார்? கலிமா சொன்ன முஸ்லிம் செய்கிறார். அவரை மூமின்னு சொல்ல முடியும், அவரை புத்தகையை சொல்ல முடியும். கலிமா சொன்ன முஸ்லிம் செய்கிறார். அப்ப உடம்பும் எதனால் கெடுகின்றது? உயிரும் எதனால் கெடுகின்றது? உடலிலே உண்டான உறுப்புகளும் எதனால் கெடுகின்றது? நம்மளுடைய செயல்பாட்டின் மூலமாக கெடுகின்றது. ஆக நம்மளுடைய ஆயுள் எதன் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது? 900 வருஷம் நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்தாங்க, 800-700 வருஷம் வாழ்ந்தாங்க, 600-500 வருஷம் வாழ்ந்தாங்க. எல்லாம் நமக்கு சொன்னானே. அந்த 60-70 வாழ முடிகின்றதா? சரி, அந்த 60-70 நாம் நினைக்கிற சாப்பாட்டை சாப்பிட முடியுதா? நாம் நினைக்கக்கூடிய நல்ல குடிமானங்களை சாப்பிட முடிகின்றதா? அப்ப ஆயுள் இதன் மூலமாக நிர்ணயிக்கப்படுகின்ற நண்பர்களுக்குரியவர்களே,
வாயில் நிர்ணயிக்கப்படுகிறது. எல்லாம் 3 விஷயத்தை குர்ஆன்ல சொல்றான். நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, குல் அத்தீயுல்லா, முதல்ல யாருக்கு வழிபடுங்க? அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க. அடுத்தபடியா அத்தீயுர் ரசூல், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அந்த நடைமுறையை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாருங்கள். அப்துல்லா பின் ஸைத் ஒரு சஹாபி கியாமத்தில் இருந்தாங்க. அப்துல்லா பின் ஸைத் பிரபலமான சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துவிட்டார் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துவிட்டார் என்ற செய்தி வந்துச்சு. முடிச்சிட்டாங்க, 2 ரக்காயத் தொழுதாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்னுடைய கண்ணை குருடாக்கி என்னுடைய கண்ணை குருடாக்கி. ஏனென்று கேட்டால், எந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த 2 கண்களினால் பார்த்தேனோ அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த கண் நீ யாரையும் பார்க்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆயுளையும் குறைத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு கொண்டு என்னை வேகமாக சேர்த்துவிடு. இதற்கு மேல் நீண்ட ஆயுள் உலகத்திலே இருந்து கெட்டதை காதில் கேட்க தேவையில்லை. அடுத்தபடியாக கெட்டதை உள்ளத்தால் சிந்திக்க தேவையில்லை. நான் புரிந்து துவா அன்புக்குரிய அறிஞர்களே, ஒரு காபிர், முனாஃபிக், ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுக்கு பாவம் செய்கிறார், அடுத்தவர்களுக்கு கெட்டதை நினைக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை உலகம். ஆனால் முஸ்லிமே செய்கின்றாரே, நம்ம செய்யக்கூடியதும் தப்பு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் தப்பு, நம்மளுடைய செயல்பாடுகளும் தப்பு. அப்புறம் உயிர் கெட்டு போகாமல் என்ன செய்யும்? உடம்பு கெட்டு போகாமல் என்ன செய்யும்? உடம்பிலே உடம்பு கெட்டு போகாமல் என்ன செய்யும்? எண்ணிப்பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நல்லவராக ஆனால் அல்லவா மிக நல்லவராக ஆகலாம். அல்லாஹ் என்ன சொன்னா? அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தாரோ அதன் பிரகாரம் நட. அடுத்து அல்லாஹ் சொல்றான், உலில் அம்ரி மின்கும், உன்னுடைய மூதாதையர்கள், உன் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த பந்தங்களில் யார் நல்லவர்களாக வாழ்ந்து முடித்தார்களோ, நல்லவர்களாக யார் வாழ்ந்தார்களோ அவர்களோடு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள். அப்படி அமைத்துக் கொண்டால் 60-70 கடனும், அதுக்கு மேல மேல்மிச்சமாகவும் கடனும். அது இல்லை என்று சொன்னால் நான் ஒன்று வழிபட மாட்டேன், ரசூலுக்கு வழிபட மாட்டேன், என்னுடைய மூதாதையர்கள் நல்ல வழியை பின்பற்றினார்களே அந்த வழியை நான் பின்பற்ற மாட்டேன், இருக்கக்கூடிய நல்லவர்களையும் நினைத்தால் அவர்களையும் பணியாற்றுவேன். இந்த எண்ணம் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை 30 முடியுமா, 40 முடியுமா, 50 முடியுமா, அதை விட அதிகமாக போகுமா? நல்ல மனுஷனாகவே ஆக முடியலையே. மிக நல்ல மனுஷனாக எங்கே ஆக முடியும்? நல்ல மனிதனாக ஆனால்தான் நம் அல்லாத மக்களுக்கு நம்மளுடைய கண்ணியத்தை அல்லா வெளிப்படுத்தி காட்டுமா? நம்ம நல்ல மனுஷனாகவே ஆக இருந்தது. அப்ப எனக்கு மிக நல்ல மனுஷனாக ஆக முடியும்? நம்மளுடைய நடைமுறையை மற்றவர்களுக்கு எப்படி காட்ட முடியும்? எண்ணி பாருங்கள், நல்ல எண்ணி பாருங்கள். அன்புக்குரிய அறிவுகள், அவர்களுடைய ஆயுள் எப்படி குறைகின்றது? அல்லாஹ் சொன்னதை விட கம்மியாக வருகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுள் எதன் மூலமாக நிர்ணயிக்கப்படும் தெரியுமா? நம்மளுடைய செயல்பாட்டின் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் நினைக்கிற வரைக்கு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்ததற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு அடிப்படை காரணம், அவர்களுக்கு அல்லாஹ் நினைத்த வாழ்க்கையை கொடுத்தது என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் உடலையும் அமைத்தார்கள், உயிரையும் அமைத்தார்கள், உடல் உறுப்புகளையும் அமைத்தார்கள், உள்ளத்தையும் அமைத்தார்கள். ஆகையினால் அவர்கள் நாடிய வரைக்கும் அல்லாஹ் உலகத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு பெரியார் இருந்தார், அன்புக்குரிய அரபின் மக்களே.
அவருடைய பெயர் கலந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கலந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த கலந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்து போய் கொண்டிருக்கிறார். காட்டுப்பாதையிலே ஒரு மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்து தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு மாட்டு மத சகோதரர் ஒரு மாட்டு மத சகோதரர் உட்கார்ந்து தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் பக்கத்துக்கு போனார். அவர்கிட்ட போய் இந்த கலந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன கேட்டாரு, எவ்வளவு நாளை இந்த இடத்தில் இருக்கணும்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் 15 வருஷ காலமாக இந்த இடத்தில் இருக்கிறேன். நான் 15 ஆண்டு காலமாக இந்த மரத்துக்கடியிலேயே வாழ்க்கை நடத்துகிறேன். என்ன செய்யணும்னு கேட்டார். இந்த கலந்தர் கேட்டார், 15 ஆண்டு காலமாக இங்கே என்ன செய்கின்றீர்கள் அப்படின்னு இந்த கலந்தர் என்ற பெரியார் கேட்கிற பொழுது அவர் சொன்னாரு, 15 ஆண்டு காலமாக நான் இறை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது கேட்டார், இந்த கலந்தர் பெரியார் கேட்டார், 15 ஆண்டு காலமாக இறை தியானம் பண்ணுகிறீர்கள் அல்லவா, இந்த 15 ஆண்டு கால இறை தியானத்தின் மூலமாக என்ன ஆச்சரியத்தை இறைவன் புறத்தில் இருந்து அடைந்தீர்கள்? 15 வருஷமாக இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, இந்த 15 வருஷமாக இறைவனை வணங்கியதற்கு கடவுள் கொடுத்த உங்களுக்கு அருட்கொடை என்ன அப்படின்றார். இந்த கலந்தர் அடியில்லாத வருடத்திலே அவர் சொன்னார், என்ற மாட்டு மத தியானி, நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இதே இடத்துக்கு வாங்க. வருகின்ற பொழுது ஒரு பெரிய மனிதன் நிற்கக்கூடிய இறங்கி நிற்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து வாருங்கள். நாளை வருகின்ற பொழுது மனிதன் முழுக்க இறங்கி நிற்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து வாருங்கள். எதுக்குன்னு கேட்டார் இந்த கலந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் சொன்னார், நீ எடுத்துட்டு வா, 15 வருஷமா நான் தியானத்திலே இருந்தேன் அல்லவா, அந்த தியானத்திற்கு பகரமாக இறைவன் கொடுத்த அர்ப்பணையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சொல்லுகிறேன், மிக நல்லவனாக இருந்தால் ஒரு மனிதன் உலக வாழ்க்கையிலே நல்லவர் அல்ல, மிக நல்லவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவன் மூலமாக உலகத்திற்கு வெளியாக்கப்படும். நம்ம நல்லவராக இருக்குமா, உடல் சுத்தமா, உயிர் சுத்தமா, நமக்கு உள்ளம் சுத்தமா? நல்லவராக இருக்கக்கூடியவரை கண்டுபிடிப்பதே கஷ்டம். மிக நல்லவர் உலகத்தில் எங்கே இருக்க போகிறார்? அந்த கலந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் ஒரு பாத்திரத்தோடு வர்றாங்க. அவர்கள் வர்றாங்க, அந்த மாட்டு மத விஞ்ஞானி இடத்திலே வர்றாங்க. வந்து என்ன சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, வந்து அழகா என்ன எல்லா பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அவர் என்ன சொன்னாரு, உங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய துண்டை கையில எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்கிட்டார். அவர் அந்த பாத்திரத்திலே இறங்கி விட்டார். மாட்டு மத விஞ்ஞானி இறங்கி விட்டு என்ன செஞ்சார் தெரியுமா, இந்த 15 வருஷமாக தியானத்தில் இருக்கிறேன் அல்லவா, அதற்கு இறைவன் கொடுத்த அர்ப்பணையை பார் அப்படின்ட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்ன செஞ்சார் தெரியுமா, அவரு அந்த பாத்திரத்துக்குள்ள இறங்கி என்ற உடனேயே தண்ணியாக அப்படியே உருகுனார். தண்ணியாக உருகுனார். உருகி முடிச்சார். அவன் உடம்பு கூட தண்ணியாச்சு பாத்திரத்துக்குள்ள. அப்ப அந்த கலந்த ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க, அவங்க துண்டுல ஒரு ஓரத்தில் அந்த பாத்திரத்துக்குள்ளே நனைத்து எடுத்துக் கொண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சாரு, அந்த தண்ணியெல்லாம் திருப்பிய ஒரு மனிதனாக. அப்ப அந்த கலந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, 15 வருஷமா அல்லாஹ்வுக்கு கொடுத்த தியானத்துக்கு அற்புடையை காட்டிட்ட நீ மாட்டு மத சகோதரர், நான் ஒரு இஸ்லாமியனாக பிறந்து ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்து இஸ்லாமிய ஆணியாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதே பாத்திரத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத்தை பார்க்கிறாயா அப்படின்னு சொன்னாங்க. நீ எந்த தண்ணியாக ஆனாயோ, உன் உடம்பு எப்படி பாத்திரத்தில் தண்ணியாக உருகியதோ அதே மாதிரி என் உடம்பு உருகும். ஒரு பக்கத்தில் உன்னுடைய இடங்களில் உண்டான தண்ணீரை நான் நனைத்திருக்கிறேன். நான் தண்ணியான பின்னால் இந்த துண்டுகளை அடுத்த பக்கத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள்,
என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டாரு. அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதே பாத்திரத்திலே கலந்த ரத்தத்துள்ளாகிய இணைந்து தண்ணீராக உருகினாரே நம்பக்கூடியவர்களே. அந்த யானை என்ன செஞ்சாரே, மாற்று மத யானை அந்த துண்டின் மறுபக்கத்திலே நனைத்து எடுத்து வைத்துக் கொண்டார். கொஞ்ச நேரத்தில் தண்ணியாக இருந்த கலந்த ரத்தத்துள்ளாகிய மனிதனானார்கள். மனிதனாகி பாத்திரத்துக்கு வெளியே வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த துண்டை வாங்கினாங்க. வாங்கி அப்படின்னு அசைச்சான். அவர் முன்னார் அந்த யானை கேட்டாரு, ஏதோ குருவாடை வருகின்றது இந்த ஏதே துண்டல குருவாடை வருகின்றதே. அப்ப அந்த கலந்த ரகமத்துள்ளாக சொன்னாங்க, இது பரிசுத்தமான துண்டு. வாடை வந்தால் இந்த துண்டுல ஈரம் பட்டது அல்லவா, அதிலேதான் வாடை வர வேண்டும். அந்த வாடை வருவது நீ தண்ணியாக மாறினாயே, அதிலே வாடை வருகிறதா, நான் தண்ணியாக மாறினேன் அதிலே வாடை வருகிறதா என்பதை முகந்து காட்டுறாங்க. அவர் எந்த 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 தண்ணீரை எந்த பாத்திரத்தில் அந்த மாற்று மத யானை தண்ணியாக மாறினாரோ அதிலே துருவாடை வந்தது. அந்த நினைக்கப்பட்ட துண்டுலே அதே சொன்னாங்க, நான் தண்ணியாக மாறிய இந்த பக்கத்தை முகந்து பாருங்க. முகந்து பார்த்தாரு, என்னவா இருந்துச்சு, கஸ்தூரி மனம் அடிக்கும். அவர் கேட்டாரு, என்ன காரணம்னு கேட்டார். அந்த ஞானியிடத்தில் கேட்டாங்க, நீ இறைவனுக்கு இறைவனை எப்படி வணங்குகிற? அவர் சொன்னார், இந்த அல்லாஹ் ஒருவன் நீ சொல்றையோ அதே இறைவன் ஒருவன் தான் என்று நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த கலந்த ரங்கத்துக்காக சொன்னாங்க, நீ சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒருவனைத்தான் நானும் ஒருவன் என்று சொல்லுகின்றேன். ஆனால் உன் கண்ணீர் வீசி என் கண்ணீர் மணப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முழு தூதர், அவருடைய சொல்லுக்கு அடிபணிய வேண்டும் என்று இறைவனுடைய தூதனாக நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றிருக்கிறேன். அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த நடைமுறையை என் வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்பதான் அந்த மாற்று மத ஞானி சொன்னாரு, உன் துண்டிலே கஸ்தூரி மனம் மணப்பதற்கு காரணம் நீ உண்மையான கொள்கையிலே இருக்கிறாய், நான் அரைகுறையான கொள்கையிலே இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னார். என்பதற்குரிய அருமை இதுதான் உலகத்தில் தயாரிச்சு. உலகத்தில் வாழ்வது முக்கியம் அல்ல, பிறப்பது முக்கியம் அல்ல, வாழ்வது முக்கியம் அல்ல. பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் தான் பிரயோஜனம் இல்லை. பிறந்தோம் வாழ்ந்தோம் சிறந்தோம் இறந்தோம், அதுவே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் குர்ஆன்ல வாழ சொன்னான். அந்த வாழ்க்கை என்ன? அல்லாஹ்வை பின்பற்று, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்று, உன் சொந்தத்தில் இருக்கக்கூடிய உன் கூட இருக்கக்கூடியவர்களே நல்லவர்கள், உனக்கு முன்னால் இறந்து விட்டவர்கள் நல்லவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நல்லவனாக இல்லை மிக நல்லவனாக உலகத்தில் வாழ்ந்தால் நீ நினைக்கிற வரைக்கும் உலகத்தில் வாழலாம். உலகம் உனக்கு அடிமையாக இருக்கும். மௌத்தாகின்ற பொழுது கனிமாவோடு மௌத்தாய் கபூர்ல என்ன, மகிஷம்ல என்ன, கியாமத்துல என்ன, எல்லாத்தையும் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அந்த வாழ்க்கை வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்று உங்களுடைய சிந்தனைக்கு இருந்து அல்லாஹ் அந்த நல்லவர்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நீனான் அல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்தால் புரிவானாக. வாகர பகவானா அனைவரும் தெரிந்தாக அப்படின்னாலும் இன்னொரு